அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது இனிதான் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவை பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. இந்த வாரம் மட்டும்தான் முழுமையாக 9இல் அமர்ந்திருப்பார். அதற்கு பிறகு அடுத்த வாரத்தில் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே 9இல் குரு என்று சொல்லக்கூடிய அற்புதமான பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இறுதி வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு உறுதியாகவே பாகிய குருவால் பல வகையில் நன்மை உங்களை தேடி வரும். கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தி, இழந்த பணம், இழந்த பொருளாதார ரீதியான சிக்கல், இழந்த பல்வேறு வகையான மகிழ்ச்சியான தருணங்கள் என அனைத்திலும் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வாரம் மட்டும்தான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்க போகிறது. அதற்கு பிறகு முற்றிலுமாக இன்னும் 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கும். எனவே இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வாரம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில நன்மை உங்களை தேடி வருவதோடு மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் உங்களை தேடி வரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமுமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை முற்றிலுமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று 6இல் யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். ராகுவும் 6இல் நுழைந்து விட்டார். விரயத்தில் கேதுவும் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் சனி ஆகிய 3 கிரகநிலைகளும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. திருக்கணிதத்தின்படி சனி சப்தமத்தில் இருக்கிறார், அவருடன் ராகு இணைந்திருக்கிறார், ஜென்மத்தில் கேது இருக்கிறார். இப்படி இரட்டைத்தன்மையை இந்த வாரத்தில் வெளிப்படுத்தினாலும் முழுமையாக யோகஸ்தானத்திற்குரிய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சனி இன்னும் சில மாதங்களுக்கு பிறகுதான் சப்தமத்தில் முழுமையாக அமரப்போகிறார். எனவே சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியான நெருக்கடிகள், சக பணியாளர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் போன்றவை விலகும். பல்வேறு வகையில சாதகமற்ற சூழல் என்று இருந்த பல காரியங்களில் இந்த தருணத்தில் இனி நீங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்ப்பதோடு நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறிய முயற்சியில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் சனி மற்றும் ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருப்பதால் இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியாக நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளலாங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அத்தனை சிரமங்களும் விலகி மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி நிச்சயமாக வரும்.
அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் போன்ற அனைத்தையும் விளக்குகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்றும் பலம் வர போகிறாருங்க சந்திரன். 9, 10, 11, 12 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிறகு ஆட்சி பலம் பெற்றும் பலம் வர போகிறார். லாபத்தில் ஆட்சி பலமும் 9இல் உச்சமும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு தொட்ட காரியம் அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருகிறாருங்க. அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் கலைத்துறை அரசியல் துறை போன்ற பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே உங்களை விட்டு விலகி மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் எளிய வெற்றி வாய்ப்புகளை தேடி தருவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் மற்றும் கலைத்துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். லாபத்தில் முழுமையாக இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வாங்குவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சொத்துக்களை விற்பது வாங்குவது என பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக முற்றிலும் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். ஆனால் சூரியன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே வேளையில் ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து அஷ்டமத்தில் வலம் வருகிறார். அஷ்டமத்தில் புதனும் சூரியனும் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் சில நன்மைகளும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தை கனவு கோட்டை கட்டி இழந்த சக்திகளை மீட்பதோடு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.